ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி புதுச்சேரியில மறுபடியும் இன்னைக்கு தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு தாவேக தலைவர் விஜய். இன்று நடந்த இந்த பிரச்சாரத்தினுடைய ஹைலைட்ஸ் என்ன என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் கார்கே. கார்கே, கரூரில் நடந்த இந்த துயரத்திற்கு பின்பாக 72 நாட்கள் தாவேகா பல தடைகளை கடந்திருக்கிறது. தாவேகாவினர் அமைதி காத்தார்கள். தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க, சிபிஐ மனு தாக்கல் செய்தது அப்படின்ற பல விஷயங்கள், பல விவகாரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கு மத்தியில் தாவேகா எப்போ நேரடி பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்ற கேள்வி இருந்தப்போ அவர்கள் சென்றது காஞ்சிபுரத்தில் 2000 பேர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டம். QR கோடு மூலமாக அவங்கள அரங்கத்திற்கு உள்ளே அனுமதித்தார்கள். ஸோ அவங்களால ஒரு கூட்டத்தை நடத்த முடிகிறது. அதுவும் சென்னையிலேருந்து விஜய் போகிறாரு. ஒரு லாங் டிஸ்டன்ஸாக ரோட் ஷோ மாதிரி இல்லாமல் அவங்க நடத்துகிறாங்க. இனிமேல் இப்படி தான் இருக்குமோ பிரச்சாரம் அப்படின்ற கேள்விகள் இருந்தது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் தாவேகாவினர் மீண்டும் பிரச்சாரத்திற்காக மனுக்களை கொடுத்தாங்க. இன்னும் அந்த SOP ஃபார்ம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல், காவல்துறையினர் காட்டக்கூடிய தயக்கம் இதெல்லாம் இருக்கிறப்போ புதுவையில் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. கடந்த ஒரு வாரமாக பேச்சுவார்த்தை நடந்து ரோட் ஷோலாம் கிடையாது, இப்போ நீங்கள் வேணா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிங்க, ஆனால் மேடைகள் அமைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க காவல்துறை கொடுத்த அனுமதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எப்படி அப்படின்னா, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வெளியில் வர்றதுக்கு முன்னாடி, ஸோ அப்படின்னு ஒரு 10 மணியிலிருந்து ஒரு 12 மணிக்குள்ளாக இந்த கூட்டத்தை நடத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ப 11 நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. நேத்தே அவருடைய வாகனம், அதாவது அவருடைய அந்த பிரச்சார வேன் அங்கே போயிடுச்சு ஸ்பாட்டுக்கு. இப்போ காலையில் விஜய் போனார். 2 மணி நேரம் அவருடைய வாகனம் சென்று விஜய் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அதற்கு முன்பாக காலையில் 6 மணிலேருந்து அங்கே தொண்டர்கள் நிற்கிறாங்க. காலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னென்னா, 2500 பேருக்கு பார்கோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5000 பேர் அலோவ் பண்ணணும். ஒரு கேலரிக்கு 500 பேர் அப்படின்ற அடிப்படையில் ஒரு டிக்கெட்டுக்கு, அதாவது ஒரு QR கோடுக்கு 2 பேர்னு சொல்லி டிக்கெட் கொடுத்தாங்க. ஆனால் காவல்துறையினர் ஒருத்தர் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி முதல்ல விஜய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, விஜய் சரியாக 10:20க்கு வந்துட்டார். ஆனால் 10:30க்கு தொடங்கும்னு சொல்லப்பட்டது. ஆனால் அப்போது கூட்டம் பெரும்பாலும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வெளியில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நிறைய பேரை உள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு புஷியானந்த் உள்ளிட்டோரெல்லாம் சென்று வாக்குவாதம் செய்தார்கள். அப்போது ஈசா சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க திரு ஆனந்திடம் வாக்குவாதம் செய்தார்கள். எப்படி செயல்படணும் நீங்கள் எங்களுக்கு சொல்லாதீங்க, நாங்கள் அலோவ் பண்ணுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. 40 பேர் செத்து போனது மறந்து போச்சா அப்படின்ற கேள்விகளை ஆவேசமாக திரு ஆனந்தை நோக்கி கேட்டாங்க. அதுக்கப்புறமா சிலர் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அரங்கம் நிறைந்தது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஆனந்த் வர்றாரு. இந்த கூட்டம் எல்லாம் ஓரளவு விட்டது. சில டிக்கெட் இல்லாமல் பின்வாசல் வழியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளுக்கு இடையில புகுந்து வந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம காட்சிகளில் பார்த்தோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இதனால் பல இடங்களில் இன்னைக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதுவைக்கு வரக்கூடிய பிற மாநிலத்தவர்கள் எல்லையிலே, அதாவது குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளையும் பார்க்கிறோம். இப்படியாக கூட்டம் சேர்ந்து விட்டது. விஜய் அவருடைய வாகனம், அதாவது ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடக்குமோ அது மாதிரி அவருடைய வாகனம் முன்னாடி நிற்க, அவருக்கு முன்பாக 5000 தொண்டர்கள் நிற்கிறாங்க. விஜய் பேச தொடங்குவதற்கு முன்பாக திரு புஷியானந்த் பேசுகிறாரு, திரு ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, அப்புறம் விஜய் பேசுகிறாரு. 3 பேரும் பேசினாங்க. இந்த 3 பேரும் சுட்டிக்காட்டியது ஒன்று என்னென்னா, புதுவை காவல்துறையினருக்கு, புதுவை அரசுக்கு நன்றி அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. 3 பேரும் சுட்டிக்காட்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் எங்களை எதுவுமே செய்யவிட மாட்டாங்களே அப்படின்னு திரு ஆனந்த் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அடுத்தது திரு ஆதவர்ஜுனா மோதணும் அப்படின்னா நேராக தேர்தலில், தில்லு இருந்தால் தேர்தலில் மோதுங்க, இப்படி பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்காதீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இங்கே செய்திருக்கக்கூடிய ப்ரொசீஜர் மாதிரி தமிழ்நாட்டில் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை காவல்துறையுடைய பாதுகாப்பு அப்படின்னு வெளிப்படையான குற்றச்சாட்டை ஆதவ் முன்வைக்கிறார். இங்கே புதுவை காவல்துறையை பார்த்தாவது தமிழக காவல்துறையினர் கற்றுக்கங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஸோ இந்த 3 பேரும் சொன்னது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, புதுவை காவல்துறை எங்களுக்கு உதவி இருக்கிறது அப்படின்றது. அடுத்த பாயிண்ட், புதுவை வேறொரு மாநிலம். அங்கே விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது? விஜய் அங்கே அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசினார். குறிப்பாக புதுவையில் நிறைய இடங்களில் கழிவறை வசதிகள் இல்லை அப்படின்றதும், பார்க்கிங் வசதி இல்லை, ரயில் இல்லை அப்படின்றதும், ஐடி ஹப்பாவோ ஐடி சார்ந்த தொழில்கள் இல்லை அப்படின்றதும் அவர் குற்றச்சாட்டை முன் வச்சார். அதையும் 2ஆக பிரிச்சுட்டார். அதாவது NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி, ஆனால் கூட்டணியில் இருந்தாலும் பாஜக இந்த விஷயங்களை செய்து தரவில்லை அப்படின்னு பாஜகவை பிரித்து குற்றம் சாட்டுறாரு. NR காங்கிரஸை குற்றம் சாட்டல, மாறா NR காங்கிரஸுக்கு பாரபட்சம் பார்க்காமல் நீங்கள் உதவி செய்தீர்கள் அப்படின்னு நன்றியை தெரிவிக்கிறார்.
இவர் நன்றியை தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் அப்படியே என்ஆர் காங்கிரஸினுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அந்த காட்சிகளை அப்படியே வந்து மொபைல் ஃபோனில் பார்க்குறாரு. அதுவும் நமக்கு காட்சிகளாக கிடைக்குது. என்ன விஜய் வந்து என்ஆர் காங்கிரஸை பாராட்டுறாரு, அதுவும் வீடியோவாக கிடைக்குது. ஆனால் பாஜகவை எதிர்க்கிறாரு, என்ன ஈக்குவேஷனில் இது போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியும் வருகிறது. அப்புறம் விஜயோடைய ஸ்பீச்சுக்கு வரும். விஜயோடைய ஸ்பீச் என்னென்னா, எப்படி எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக புதுவையில் ஆட்சியை பிடித்தாரோ அதுபோல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றார். அப்போ யாரை மனதில் வைத்து விஜய் இதை பேசுகிறார்? திரு ஆனந்தை வைத்தா, இல்லை திரு ரங்கசாமி அவர்களை வைத்தா? அப்போ இவங்க கூட்டணி சேர்வாங்களா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது, தமிழகத்தை பற்றி பேசும்போது தமிழகத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுப்பதே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை விஜய் வைக்கிறாரு. இன்னொன்று, திமுகவை நம்பிவிடாதீர்கள் அப்படின்னு புதுவையில் போய் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஸோ பாஜகவையும் திமுகவையும் புதுவையில் சென்றும் எதிர்க்கிறார். ஆனால் அங்கே காங்கிரஸையோ என்ஆர் காங்கிரஸையோ அவர் விமர்சிக்கவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த 3 பேர் சுட்டிக்காட்டிய விஷயங்கள்லேருந்து அவங்க சொல்லுவதும் இதே போல் ஸ்டேஜ், அதாவது அந்த பஸ்ஸை கொண்டு வந்து நேராக நிப்பாட்டி அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி பேசுறது, தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பொதுக்கூட்டத்தில் கேலரிகள் அமைத்து வைப்பது அப்படின்றத ஒரு புது ஃபார்முலா மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இந்த முறையான ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து தமிழக காவல்துறையினர் அனுமதி கொடுக்கணும் அப்படின்றதான் விஜய் இன்னைக்கு நடத்தியிருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்துடைய பேசு பொருளாக இருக்கிறது. ஏற்கனவே ஈரோட்டில் கேட்டிருக்காங்க அனுமதி. 83 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதா தகவல். ஸோ 83 நிபந்தனைகளை எப்படி தாவேகாவினர் நிறைவேற்றுவாங்க? புதுவைக்கு அடுத்து ஈரோட்டில் விஜயனுடைய சுற்றுப்பயணம் 16ஆம் தேதி நடக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. ஈரோட்டில் விஜயனுடைய அடுத்த நிகழ்வு நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுவெளியில் விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக அது மாறும். இந்த புதுவை நிகழ்வு முடிந்த பிறகு எல்லோரும் கலைந்து சென்ற போது ஒரு வாகனம் போகிறப்போ அங்கே ஒரு பேரிகார்டு, அங்கே இருந்த ஒரு பேனர் விழுந்து அந்த வாகனத்தின் மேலே விழுந்ததை பார்க்குறோம். நல்ல வேலையாக முன்னாடி ஆட்கள் சென்றப்போ விழுகலை. அதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். விஜய் 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு ஈரோட்டில் திட்டமிட்டிருக்கிறார். பெர்மிஷன் கிடைக்குதா? விஜயனுடைய இந்த அட்டாக்குக்கு திமுகவுடைய பதில் என்ன, காவல்துறையினுடைய பதில் என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.